சுவையான நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். இது உங்கள் திருமதி குக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாழைத்தண்டு கூட்டு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முழு வாழைத்தண்டு எடுத்து வச்சிருக்கோம். அதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அரிசி களைஞ்ச தண்ணியில சுத்தம் பண்றோம். ஒரு குச்சி வச்சு அதில் இருக்க சின்ன சின்ன நாறுகளெல்லாம் எடுத்துடணும். அது அப்பதான் அது தனித்தனி பீஸாக இருக்கும். அரிசி களைஞ்ச தண்ணி அல்லது மோர் தண்ணி வச்சுக்கலாம். பாருங்க தனித்தனியாக இருக்கு. பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பாசிப்பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் கொஞ்சம் திருவி எடுத்து வச்சுருக்கேன். பாத்திரத்தை வச்சு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்ச பாசிப்பருப்பையும் கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டையும் வேக வைக்கணும். 1 டம்ளர் தண்ணி போதும், ஏன்னா வாழைத்தண்டில் தண்ணி இருக்கும். அது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா வேக வைக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. பாசிப்பருப்பும் வாழைத்தண்டு நல்லா வெந்திருக்கு. வெந்ததை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். பாத்திரத்தை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாவை எண்ணெயோடு சேர்த்து நல்லா பொரிய விடுறேன். வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்க வாழைத்தண்டை பொரிஞ்ச வெங்காயத்தோடு சேர்க்குறோம். வாழைத்தண்டு கூட்டு ரொம்ப உடம்புக்கு நல்லது. வாழைப்பூ வாழைத்தண்டுலாம் அடிக்கடி சேர்த்துக்கணும். கரெக்டான அளவு தண்ணி வச்சு வேக வைக்கணும். தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் கூட்டு நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் அதோட சேர்க்குறோம். துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்து கூட்டு ஆயிடுச்சு. பாருங்கள், வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. வாழைத்தண்டு கூட்டு இதே மாதிரி சமைச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். முட்டை பொரியலை விட சுவையாக இருக்கும். பிடிச்சிருந்தா திருமதி குக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.